குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிபிஎஸ்சி 11th ஸ்டாண்டர்ட் இருக்கிற செகண்ட் போம் டெட் ஹூக்ஸ் என்பவர் எழுதின த லேபர்னம் டாப். டெட் டிஇடி, ஹூக்ஸ் HUGHES, இவங்க எழுதின ஒரு போம் தி லேபர்னம் டாப். திஸ் இஸ் த செகண்ட் போம் ஆஃப் 11th ஸ்டாண்டர்ட். லேபர்னம் என்பது ஒரு வகையான ஒரு மரம். அதாவது ரொம்ப பெருசாக வளராது, ஒரு குட்டை வகையான மரம். அது எல்லோ ஃப்ளவர்ஸ், நிறைய மஞ்சள் நிறமான பூக்களை பூக்கின்ற, அதே சமயத்தில் அதனுடைய விதைகள் கொஞ்சம் விஷத்தன்மை உடையதாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மரம் லேபர்னம் என்ற ஒரு மரம். பொதுவாக இங்கிலாந்தில் நிறைய இந்த மரம் அதிகமாக முளைக்கும், லேபர்னம். இந்த லேபர்னம் டாப் அப்படின்னா இந்த லேபர்னம் என்கின்ற மரத்தின் உச்சி. ஒரு கவிதையில், வேற ஒரு கவிஞர் எழுதின கவிதையில் சொல்லுவாங்க, இந்த லேபர்னம் என்கின்ற மரம் ஒவ்வொரு நாளும் அந்த ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது ஒரு மரம் ஒன்று நடுறது வழக்கம், அவங்களுடைய வழக்கம். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பிறந்த அன்னைக்கு நட்டிருக்காங்க. அதே மாதிரி 2 வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பிறக்கும் போது ஒரு மரம் நட்டிருக்காங்க. இந்த 2வது குழந்தை வயசாயிடுச்சு. அப்போ அந்த குழந்தை தன்னுடைய அண்ணன் நட்ட மரத்தை பார்க்குது. இந்த 2வது குழந்தை கிடையாது, இப்போ அந்த ஆள் பெரிய ஆளாயிட்டான். அவன் பார்க்குறான், எங்கள் அண்ணன் பர்த்டேக்கு நட்டது இது, இன்னும் மரம் உயிரோடு இருக்கு அப்படிமா. த ட்ரீ இஸ் லிவிங் எட், இன்னும் அந்த மரம் உயிரோடு இருக்கு. அவ்வளோதான் கவிதை. கவிதை முன்னாடி வரும், அந்த முடியும் போது பார்த்தீங்கன்னா த ட்ரீ இஸ் லிவிங் எட் அப்படிமா. அங்கேயும் லேபர்னம் தான். என்னுடைய சகோதரர் அவருடைய பிறந்த நாளின் போது இந்த லேபர்னம்ங்கிற மரத்தை நட்டாங்க. மரம் உயிரோட இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மரத்தை நட்டு வச்சு என்னுடைய சகோதரன் உயிருடன் இல்லை என்று அர்த்தம். ஸோ பொதுவாக இங்கிலாண்டில் அதிகமாக நடப்படக்கூடிய ஒரு மரம் தி லேபர்னம் என்கின்ற ஒரு மரம். இங்கிலாந்து, அமெரிக்கா என்ற அந்த நாடுகளில் த லேபர்னம் டாப் is silent, quite still. இந்த உச்சி, இந்த லேபர்னம் மரத்தினுடைய உச்சியானது quite சைலண்டா இருக்கு, சத்தமே இல்லாம இருக்கு. quite QUIT, quiteனா கம்ப்ளீட்லி, முற்றிலும். ஸ்டில்னா இந்த போட்டோகிராஃபியில சொல்றமே ஸ்டில் போட்டோன்னு சொல்றமே, அது மாதிரி ஸ்டில் அப்படின்னா ஆடாம அசையாம அப்படியே இருக்கு. காற்று வீசல, அப்படியே அமைதியாக உச்சி இருக்கு. இன் தி ஆஃப்டர்நூன், ஒரு நாள் மாலை நேரத்தில் எல்லோ செப்டம்பர் சன்லைட், ஒரு மஞ்சள் வெயில், சன்லைட் சூரிய ஒளி உதிக்கக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் சூரிய ஒளி வீசக்கூடிய மஞ்சள் நிறமான மாலை நேரம். சூரிய ஒளி எப்படி இருக்கும்? எல்லோ இஷ்ஷத்தானே இருக்கும், கோல்டன் கலரில் இருக்கும். அப்போ கோல்டன் கலரில் அந்த சன்லைட் படுது, காற்றே கிடையாது. லேபர்னம் மரத்தினுடைய உச்சியானது ஆடாம அசையாம அப்படியே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நாள், இன் தி ஆஃப்டர்நூன் எல்லோ செப்டம்பர் சன்லைட், எ ஃபியூ லீவ்ஸ் எல்லோவிங், ஒரு சில இலைகள் மஞ்சள் ஆயிடுச்சு. இலைகள் மஞ்சள் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? பழுத்து போயிடுச்சு. அந்த இலைகள் பசுமை நிறமான அந்த இலைகள் பழுத்து போய் அப்படியே உதிர்ந்துருது. சில இலைகள் அப்படியே மரத்திலேயே மஞ்சளா இருக்கு, பூக்கள் மஞ்சளா இருக்கு, பழுத்து போன இலைகள் மஞ்சளாக இருக்கு, சூரியனுடைய ஒளி மஞ்சள் நிறமாக இருக்கு. இது செப்டம்பர் மாதத்தில் ஒரு நாள். இன் தி ஆஃப்டர்நூன் எல்லோ செப்டம்பர் சன்லைட், எ ஃபியூ லீவ்ஸ் எல்லோவிங் as its seeds fallen, இலைகள் மஞ்சள் ஆயிடுச்சு. அந்த மரத்தில் இருந்து விதைகளானவை அப்படியே கொட்டுது. இதுதான் பேக்ரவுண்ட், பின்னணி, பின்புலம். அங்க till the gold finch comes, till அது வரையிலும். எது வரையிலும்? the gold finch, பொன்னிறமான ஃபின்ச் என்கின்ற பறவை. இந்த ஃபின்ச்சுங்கிற பேர்ட், இப்போ நீங்கள் இந்த பேர்ட்ஸ் வளர்க்குறாங்கல்ல, வீட்டில் பசங்கள்லாம் பேர்ட்ஸ் வளர்ப்பாங்க. அவன்கிட்ட போய் கேளுங்க, இந்த ஃபின்ச்சுங்கிற பேர்டு காட்டுவான், சின்னதாக இருக்கும். ஆனால் நம்ம இதில் இருக்கிறதெல்லாம் நான் நிறைய ஃபின்ச் பேர்ட்ஸ் பார்த்துருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக தான் இருக்கும்.
ஆனால் அவன் நாட்டில் எல்லோ கலரில் இருக்கு போல இருக்கு. ஸோ எல்லோ ஃபின்ச்னு அவன் சொல்கிறான். டில் த கோல்டு ஃபின்ச் கம்ஸ். கோல்டு பொன் நிறத்திலான மஞ்சள் நிறத்திலான அந்த ஃபின்ச் என்கின்ற மஞ்சள் நிற ஃபின்ச் என்கின்ற பறவை அங்கே வருகின்ற வரையிலும் அப்படியே டாப் வந்து சைலண்டா இருக்கு, ஆடலை அசையலை அப்படியே இருக்கு. இப்போ அந்த பறவை அங்க வருது. வித் எ பிச்சிங் சிரிப்பு. பிச்சிங் சிரிப்பு. இந்த சிரிப்பு அப்படின்னு இருக்கு பாருங்க, இது இந்த சிரிப்பு, இதுக்கு பேரு ஆனோமோட்டோபயான்னு பேர். ஆனோமோட்டோபயா. ONO ஓனோ, ஓனோ மோட்டோ MOTO POEIA ஆனோமோட்டோபயா. ஆனோமோட்டோபயா. இது ஆனோமோட்டோபயா அப்படின்னா அந்த உச்சரிப்புல இருந்தே அந்த அர்த்தம் தெரியும். சிப். சில பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா சிப் 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 சிப்னு ஒரு சத்தம் கொடுக்கும். இந்த சத்தத்திலிருந்து அது என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். கா 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 அப்படின்னா ஒரு காக்கான்னு. அப்போ இந்த சவுண்டுல இருந்து இது என்னன்னு அர்த்தம் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேரு? ஆனோமோட்டோபயான்னு பேர். ஸோ இது ஒரு இந்த சிர்பிங், ட்விச்சிங், சிரிப்பு, இதெல்லாம் வந்து ஆனோமோட்டோபயா. வித் எ ட்விச்சிங் சிர்ப், எ சடன்னஸ், எ ஸ்டார்ட்மெண்ட் அட் எ பிரான்ச் எண்ட். ஸோ இந்த கோல்டு ஃபின்ச் வர்ற வரைக்கும் வித் எ ட்விச்சிங். ட்விச்சிங்னா இந்த பறவை இருக்கு பாருங்க, அது சும்மா இருக்கவே இருக்காது. நீங்க பறவை உட்காந்துட்டு இருக்கு பாருங்க, இப்படிலாம் உட்காந்துருக்காது. இப்படி 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 பார்க்கும், இப்படி முன்னாடி பார்க்கும், இப்படி பார்க்கும், இப்படி பார்க்கும், இப்படி உடம்புல இப்படி இப்படின்னு உடம்ப ஒரு அசைச்சிக்கும், காலை இப்படி ஆட்டும், இப்படி கழுத்தை இப்படி திருப்பும், இப்படி திருப்பும், இப்படி தான் உட்காந்துட்டே இருக்கும். அது சும்மா இருக்காது. அப்போ ட்விச்சிங் அப்படின்னா எ சடன் மூமெண்ட். திடீர்னு டக்கு டக்கு டக்குன்னு அப்படி இயங்குற கை, இப்படி கையை இப்படி அசைக்கிறது, இப்படி தலையை இப்படி திருப்புறது, கண்ணை மேலே அசைக்கிறது, இப்படி திருப்புறது, இப்படி திஸ் இஸ் கால்ட் ட்விச்சிங். ஸோ ட்விச்சிங், சிர்ப், எ சடன்னஸ், திடீர்னு, எ ஸ்டார்ட்மெண்ட். ஸ்டார்ட்டில் அதுனா அதிர்ச்சி அடைகிறது. அதாவது இதுவரையிலும் அப்படியே இருந்த அமைதியாக இருந்த அந்த லேபர்னம் டாப் ஆனது இது வந்த உடனே அந்த லேபர்னம் மரத்திற்கு உயிர் வந்த மாதிரி இருக்குன்னு அப்படியே இருந்துச்சு. ஆனா அந்த மரத்துல இந்த பறவை வந்து உட்கார்ந்த உடனே அந்த மரத்துக்கே ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. ஆஹா, சந்தோஷம் வந்து அந்த உற்சாகத்தில் அந்த மரம் உயிர் பெற்று எழுகிறது. எ சடன்னஸ், திடீர்னு, எ ஸ்டார்ட்மெண்ட், அப்படியே ஒரு ஆச்சரியப்பட வகையில் அட் எ பிரான்ச் எண்ட், ஒரு கிளையின் முனையில் அந்த பறவை வந்து உட்கார்கின்ற வரையிலும் சிப் சிப் சிப்புன்னு சொல்லிட்டு உடலெல்லாம் இப்படி அசைச்சிக்கிட்டு அந்த பறவை வந்து உட்கார்ந்த உடனே ஆச்சரியப்படத்தக்க வகையில் இந்த மரம் அமைதியாக இந்த மரம் உயிர் பெற்று எழுகிறது. அதுக்கு அப்படியே உயிர் வருது. எ சடன்னஸ், எ ஸ்டார்ட்மெண்ட் அட் எ பிரான்ச் எண்ட். தென் ஸ்லீக் ஆஸ் எ லிசர்ட் அண்ட் அலர்ட் அண்ட் அப்ரப்ட் she entered the thickness and a machine starts up of chitterings and a tremor of wings and trillings. The whole tree trembles and thrills. It is the engine of her family. அந்த பறவை அந்த பிரான்ச்சினுடைய அந்த எண்டில் வந்து உட்காருது. ஆக்சுவலா இது ஒரு ட்ரிக். அது இந்த பறவையினுடைய கூண்டு, அதனுடைய நெஸ்ட், அது அந்த லேபர்னம் மரத்தினுடைய அடர்த்தியான இலைகள் இருக்கிற இடத்துல அது கூடு கட்டி இருக்கு. அந்த கூடுக்குள்ள குஞ்சு இருக்கு. ஆனா அந்த இலையெல்லாம் கொஞ்சம் மூடின மாதிரி இருக்கு. அங்க கூடு இருக்குன்னே யாருக்கும் தெரியாது. இப்போ இது நேரம் அங்க வந்து இறங்குதுன்னு வச்சுங்க, யாருக்கும் தெரிஞ்சு போயிடும். அதனால இது என்ன பண்ணுதுன்னா ஒரு கிளையினுடைய எண்டில் வந்து உட்காருது. இப்படி 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 பார்க்குது, இப்படி இப்படி உடம்பு அசைக்குது, இந்த பக்கம் பார்க்குது, அந்த பக்கம் பார்க்குது, எல்லாத்தையும் பார்க்குது. பார்த்துட்டு இப்போ அது மெதுவாக தன்னுடைய நெஸ்டை நோக்கி போகிறது. அது பாருங்க, அது தெரியும். ஏன்னா மற்றவங்க கண்டுபிடிச்சிடக்கூடாது அதனுடைய நெஸ்ட்டுங்கிறதுக்காக நேராக போகாமல் அப்படியே உட்காந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நவுறுது, அப்புறமும் பார்க்குது, அப்புறம் கொஞ்சம் நவுறுது, இப்படியே வந்து அது தன்னுடைய நெஸ்ட்டுக்கு போகுது. அந்த நெஸ்ட்டுக்கு போகுது. இப்போ நீங்கள் இதை கவனிங்க. Then sleek as a lizard
லிசர்ட்னா நம்ம பல்லி இல்லையா? இந்த பல்லி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பூச்சி இருக்குது, அங்கே ஒரு இருக்குன்னா டக்குன்னா போகாது. இங்கே உட்காந்துக்கான், அப்படியே மெதுவாக அப்படியே என்ட்ரி பண்ணோம், சைலண்ட்டாக அப்படியே போய் டக்குன்னு பிடிக்கும். அந்த சைலண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது பாருங்க, ஒரு லிசர்ட். அது மாதிரி இது அப்படியே அந்த ஒரு கிளையினுடைய முனையில் உட்காந்துருந்த இந்த ஃப்ளின்ச் பேர்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லிசர்ட் மாதிரி அப்படியே வருது. தென் ஸ்லீக் ஆஸ் அ லிசர்ட் அண்ட் அலர்ட், ரொம்ப அலர்ட்டாக எச்சரிக்கையாக. ஏன்னா நம்ம போகிறத யாரும் பார்க்கக்கூடாது. இப்போ நான் போய் அந்த கூண்டுக்கு போகிறத யாராவது பார்த்துட்டாங்கன்னு வச்சுங்க, ஓஹோ இங்கே குஞ்சுங்க நிறையா இருக்குது போல இருக்குன்னு, இது வேறு பக்கம் போனோடனே வேறு ஏதாவது வந்து அந்த குஞ்சுக்கு வந்து ஆபத்து உண்டாக்கிடும். அதனால சைலண்ட்டாக போகுது, அலர்ட்டாக போகுது. அண்ட் அப்ரப்ட் ஷி என்டர்ஸ் த திக்னஸ். இப்போ அந்த இலைகள் மூடி திக்கா இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நுழையுது. அங்கதான் அதனுடைய நெஸ்ட் கூடு இருக்கு. என்டர் த திக்னஸ் அண்ட் எ மெஷின் ஸ்டார்ட்ஸ் அப். அண்ட் எ மெஷின் ஸ்டார்ட்ஸ் அப். மெஷின் என்றால் எந்திரம். எந்திரம் ஆரம்பிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ அந்த முழு மரமே அப்படியே உயிர்ப்பிக்கிறது. இதுவரையிலும் லேபர்னம் டாப் ஆடாமல் அசையாமல் இருந்தது. இப்போ பாருங்க, அந்த இடத்துல ஒரு தாய்ப்பறவை வருது, அங்கே உள்ள குஞ்சு பறவைகள் இருக்கின்றன. இந்த தாய்ப்பறவை அந்த குஞ்சு பறவைகளுக்கு உணவு ஊட்டப் போகிறது. இதெல்லாம் பார்த்த உடனே அந்த மரத்திற்கே ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, உற்சாகம் வந்துருச்சு. அப்படியே அந்த மரம் உயிர்ப்பித்து எழுகிறது. அப்படியே ஒரு மெஷின் ஸ்டார்ட்ஸ் ஆஃப் சிட்டரிங்ஸ் அண்ட் எ ட்ரெமர் ஆஃப் விங்ஸ். சிட்டரிங் அப்படிங்கிறதும் இது மாதிரி தான், ஒரு ஆனமொட்டப்பையா அண்ட் எ ட்ரெமர்னா அப்படியே நடுங்கிறது. ட்ரெமர் ஆஃப் விங்ஸ், அந்த இறக்கைகள் படபடன்னு அடிச்சுட்டு வர்றதில்ல, அப்படி லேசாக சத்தம் கேட்காம அந்த விங்ஸை மெதுவாக அடிச்சுக்கிட்டு அப்படியே அந்த திக்னஸ் போய் அந்த கூட்டுக்குள்ளே போகுது. அண்ட் ட்ரில்லிங்ஸ், த ஹோல் ட்ரீ ட்ரம்பிள்ஸ். அந்த மரம் முழுவதும் அப்படியே அந்த உற்சாகத்தில் உடம்பு நடுங்குதுன்னா பயத்திலையும் உடம்பு நடுங்கும். ரொம்ப சந்தோஷம் வந்தாலும் அந்த உடம்பு நடுங்கும். இந்த மரத்துக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. ஏன்னா செத்த பணம் மாதிரி இப்படியே உட்காந்து எவ்வளோ நேரம் தான் உட்காந்துருக்கிறது, இப்படியே உட்காந்துட்டு இருக்கான். ஆனால் ஒருத்தன் வந்து ரொம்ப யாரோ நம்ம கூட வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக உற்சாகமாக ஏதோ பண்ணும்போது நமக்கும் அந்த உற்சாகம் வந்துருச்சு. இப்போ அந்த மரத்திற்கு உற்சாகம் வந்துருச்சு. த ஹோல் ட்ரீ ட்ரம்பிள்ஸ் அண்ட் த்ரில். இட் இஸ் த என்ஜின் ஆஃப் ஹர் ஃபேமிலி. என்ஜின் ஆஃப் ஹர் என்பது எதை குறிக்கிறது? அந்த ஃப்ளின்ச் என்ற பேர்ட். அந்த பேர்டினுடைய ஃபேமிலி, குடும்பத்தினுடைய என்ஜின்னா என்ன அர்த்தம்? முன்னாடி வழி நடத்திட்டு போகும். என்ஜின் போனால் தான் பின்னாடி இருக்கிற பொட்டியெல்லாம் போகும். அப்போது இந்த குடும்பத்தின் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த ஃப்ளின்ச் என்ற பேர்ட் குடும்ப தலைவன். அதான் அந்த குடும்பம் என்கின்ற அந்த ரயிலினுடைய என்ஜினாக இருக்கக்கூடிய அந்த பறவை, என்ஜின் ஆஃப் ஹர் ஃபேமிலி. ஷீ ஸ்டோக்ஸ் இட் ஃபுல். ஸ்டோக்ஸ் அப்படின்னா உணவு ஊட்டுது அப்படின்னு அர்த்தம். ஷீ ஸ்டோக்ஸ் இட் ஃபுல். பொதுவாக ஸ்டோக் என்ற வார்த்தை ஃபியூயல் ஆட் பண்ணுறது, எரிபொருள் சேர்க்கறதுக்கு தான் ஸ்டோக்னு பேர். இங்கே எரிபொருள் சேர்க்கறது அப்படின்னா ஆட் ஃபியூயல்னு அர்த்தம் ஸ்டோக்னா. ஆனால் இங்கே ஃபியூயல் சேர்க்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குழந்தைகளுக்கு வேணுங்கின்ற எரிபொருளாகிய உணவை அந்த குழந்தைகளுக்கு ஊட்டுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்டோக்ஸ் இட் ஃபுல். அந்த உணவுப் பொருட்களை தன்னுடைய குஞ்சுகளுக்கு ஊட்டுகின்றன. தென் ஃப்ளட்ஸ் அவுட், ஊட்டியாச்சு. இப்போ அதே மாதிரி ஃப்ளட்டுனாக்க சின்ன சின்ன மூமெண்ட்டுக்கு பேர் ஃப்ளட்டிங்னு பேர். அதாவது ஒரு இடத்துல நிரந்தரமாக இல்லாமல் இப்படி கொஞ்சம் அப்படி இந்த பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துருங்க, இப்படி போகும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அப்புறம் அந்த இடத்துக்கு போயிடும். அதாவது எப்படி மெதுவாக உள்ளே வந்துச்சோ அதே மாதிரி வெளியில் போகும்போதும் இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. இங்கே உட்காந்துருக்கோம், அப்படியே பார்க்கும், இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்காரோம், இப்படியே பார்க்கும், இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்காரோம், அப்புறம் அப்படி போயிடும். அது மாதிரி she stokes it full, then flats out to a branch end. அப்படியே அந்த கிளையினுடைய எண்டுக்கு போயிடுது. showing her barred face identity mask. அங்க போய் showed her barred face. bar அப்படின்னா மறைக்கப்பட்ட முகம். அங்க போய் இலைகள் கிட்ட, அங்க இருக்கக்கூடிய இலைகள் கிட்ட தன்னுடைய முகத்தை மறைச்சிக்கிச்சு.
ஒரு மாஸ்க் மாதிரி, ஒரு முகமூடி மாதிரி, இலைகளினால் ஒரு முகமூடி மாதிரி தன்னை மறைத்து கொண்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அங்க போயிடுச்சு. அங்க போய் பார்க்குது, நம்ம குஞ்சுங்களுக்கு எதுவும் சேதாரம் இல்லை, யாரும் பார்க்கல. இப்போது டக்குன்னு ஸ்கை பறந்து மேலே போயிடுச்சு. ஷோவிங் ஹர் பார்டு ஃபேஸ் ஐடென்டிட்டி மாஸ்க். தென் வித் ஈரி. ஈரி அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரேஞ்ச், ஒரு மிஸ்டீரியஸ், ஒரு புதிரான, ஒரு விசித்திரமான, ஒரு புதிரான டெலிகேட் விசில் சிர்ப் விஸ்பரிங்ஸ். அப்படி பறக்கும் போது ஒரு ஒரு புதிர் மாதிரி, ஒரு புரியாத புதிர் மாதிரியான ஒரு ஒலியை எழுப்பிக் கொண்டு அது பறந்து போகிறது. தென் வித் ஈரி. ஈரி என்று சொன்னால் ஒரு ஸ்ட்ரேஞ்ச், ஒரு விசித்திரமான, ஒரு மிஸ்டீரியஸ், ஒரு புரியாத புதிர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஒலியை எழுப்பிக் கொண்டு ஒரு டெலிகேட் விசில் சிர்ப். விசில் சிர்ப், அது அந்த சவுண்டு ஒரு விசில் கொடுக்குற மாதிரி ஒரு சவுண்டை எழுப்பி கொண்டு விஸ்பரிங். விஸ்பரிங்னா முணுமுணுக்கிறதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு முணுமுணுக்கிற மாதிரி ஒரு விசில் சவுண்டு மாதிரி ஒரு சவுண்ட் அப்படி எழுப்புச்சு. தென் ஷீ லான்ச்சஸ் அவே. லான்ச்சஸ் என்றால் புறப்படுறதுன்னு அர்த்தம். அவே புறப்பட்டு போய்விட்டது, புறப்பட்டு போய்விடுகிறது. எங்க போகுது? டுவர்ட்ஸ் த இன்ஃபினிட். இன்ஃபினிட் என்றால் முடிவில்லாத, எல்லை இல்லாத. ஒரு நம்பரை வகுக்கிறீங்க, 7 3ஆல் வகுக்கிறீங்க, அது வகுத்துட்டே போகும். 7 3ஆல் தான் 2 3 6, மீதி 1 10, 10 3ஆல் தான் 3 9, மீதி 1 10, 3ஆல் தான் 3 9, மீதி 1, மறுபடியும் 10, 3 9, மீதி 1, போயிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி முடிவில்லாததுக்கு பேர் இன்ஃபினிட்னு பேர். முடிவில்லாததை நோக்கி போகிறது. இந்த இடத்துல இன்ஃபினிட், முடிவில்லாதது என்பது எது? ஸ்கை. இது ஆகாயத்தை நோக்கி போறதுதான் இன்ஃபினிட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி டக்குன்னு அந்த கிளைக்கு அப்படி போகுது. அப்புறம் ஏதோ அப்படி பாட்டு பாருங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே போயிடுவான், வீட்டுக்கிட்ட வெளியில் வருவான், வெளியில் யாரும் நம்மளை பார்க்குறாங்களான்னு பார்ப்பான், அப்புறம் கொஞ்சம் தள்ளி போய் நின்றுக்குவான், அப்புறம் அங்கே போய் நின்றுட்டு அப்படியே கொஞ்சம் பாட்டு பாடுவான், டக்குன்னு அப்படி போயிடுவான், திட்டுப்பேன். அந்த மாதிரி இது தான் வீட்டுக்கு தான் வருது, ஆனால் தன்னுடைய குஞ்சுங்களுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி வருது, அப்படி வருது, அங்கே போய் நிற்குது, அங்கே போய் நிற்குது. அப்புறம் ஏதோ ஒரு பாட்டு பாடுற மாதிரி ஒரு விசிலிங் சவுண்டு கொடுக்குது. அப்புறம் ஒரு திடீர்னு ஒரு சத்தம் போடுது, சத்தம் போட்டு சர்ன்னு அது மேலே போயிடுது. இன்ஃபினிட்டுக்கு, டுவர்ட் த இன்ஃபினிட் போகுது. அண்ட் த லேபர்னம் சப்சைட்ஸ் டு எம்டி. சப்சைட் டு எம்டி அப்படின்னா இட் பிகம் சைலண்ட் அகைன். மீண்டும் அந்த லேபர்னம் டாப் ஆனது அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. அந்த ஒரு பறவை வந்த உடனே அப்படியே ஒரு உயிரோட்டமா இருந்துச்சு. இப்போ ஒன்றும் கிடையாது, ஒரு ஆக்ஷனும் கிடையாது, அப்படியே இருக்கு. நம்ம அப்படியே உட்காந்துட்டே இருப்போம். திடீர்னு யாராவது ஒருத்தன் வருவான், நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் நம்மளோட பேசிட்டு இருப்பான், மகிழ்ச்சியா இருப்பான், டக்குன்னு போயிடுவான். அவன் போனதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு அப்படியே உட்காந்துரும்ல. அது மாதிரி அந்த மரம், த லேபர்னம் டாப் அகைன் பிகம்ஸ் சைலண்ட் என்று த லேபர்னம் டாப் என்கின்ற இதை அவங்க முடிக்கிறாங்க. இதுலயும் ஓகே, தேங்க்யூ.